நீங்கள் முதல்வர் வாக்கிங் போகிறாருங்க. அந்த வாக்கிங் போகிற ஏரியாவே ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா தான். அங்கேருந்து கடன்னு ஒரு 4-5 பெண்கள் நேராக முதல்வர்கிட்ட போய் டக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா வாழ்க்கையிலன்னு எனக்கு புரியலை. ஏன்னா நீங்கள் அப்படியே அந்த முதல்வர் வீட்டு பக்கம் போனால் போகிறோம், சென்டாப் ரோடு பக்கம் போனாலே போதும், நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே போக முடியாது. அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது அவர் வாக்கிங் போவார். யாரோ 2 பெண்கள் அங்கே போய் பேசுவாங்க, கடை பேசுவாங்க, ஐயா நீங்கள் தான் அப்படி பேசுவாங்கலாம் கற்பனையே பண்ண முடியாது. நேற்று நான் புக் ஃபேர் போயிருந்தேன், சென்னை புக் ஃபேர். புக் ஃபேரில் எல்லா ஸ்டால்ஸ்லையும் கூட்டம் இருக்குது. கூட்டமே இல்லாத ஒரு ஸ்டால் எதுனா இந்து அறநிலையத்துறை ஸ்டால். ஏன்னா அங்கே தான் ஆன்மீக புதுசம் இருக்கும், ஆன்மீகத்துக்கு இன்றைக்கி நிறைய நாட்டம் இருக்குது. ஏன் கூட்டம் இல்லைன்னு பார்த்தா அதில் ஒரே விளம்பரம். முதல்வர் படம், ஸ்டாலின் படம், உதயநிதி படம், பெருசு மக்கள் அப்படி பார்த்துட்டு ஒரு வெறுப்பாக கடந்து போகிறாங்க, உள்ளே கூட போக மாட்டேங்கிறாங்க. ஏங்க இந்து அறநிலையத்துறையில் அழகாக ஒரு கோபுரத்தை வச்சு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வர போகிறாங்க. ரொம்ப அசிங்கமான விளம்பரம், நீங்கள் பார்த்த உடனே திகட்டுது அந்த விளம்பரம். சரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு அரசாங்கத்து எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரேட்டிவ் பில்டப் பண்ணி இது அப்படி ஆக்கும், இது தான் திராவிட மாடல், அதாவது கோயபல்ஸ் பொய் மாதிரியே சொல்லி நாங்கள் அவ்வளோ 4000 கோடி ரூபாய் எங்கே வச்சு யாருக்கும் தெரியலை. 97%, 80%, கடைசியில் 49%. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ஒவ்வொன்றா போய் சொல்கிறீங்க. எதுவும் காசு வரல, அடுத்த போய் சொல்லுவீங்க. ஆனால் காசே வரலை, மத்திய அரசாங்கம் காசே வரல, உங்கள்கிட்ட மாநில அரசாங்கத்தில் இருக்கிற காசை வச்சு தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பொறுப்பான அரசாங்கம், அது 100% பொய்ங்கிறது வேறு, அது அப்புறம் நம்ம பேசுவோம். 500 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சி திட்டத்தை அதாவது ஒரு திட்டம் என்று வந்தாலே அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு 5% கொடுப்பாங்க, கண்டிஞ்சன்சிஸ் கொடுப்பாங்க. அந்த 5%ல் நீங்கள் அந்த இதை வைக்கணும். ஒரு திட்டம்னா அந்த திட்டத்தினுடைய திட்ட அறிக்கையை அந்த திட்டம் நிறைவேற்றப்படக்கூடிய இடத்துல விளம்பர பலகை வைக்கணும். என்ன திட்டம், ஒப்பந்தக்காரர் எவ்வளவு, திட்டத்தின் மதிப்பீடு எவ்வளவு, முடிக்க வேண்டிய காலகட்டம் எவ்வளவு அப்படின்னு ஒரு போர்டை கண்டிப்பாக வச்சே ஆகணும். அப்படி இல்லாத எந்த திட்டமும் இருக்க முடியாது. ஆனால் நகர்ப்புற திட்டத்தில் அப்படி எந்த போர்டையும் எங்கேயும் நான் பார்க்கல.